காய்கறி இங்கே வாங்கிக்கலாம் போகணும். இப்போ யார் இருக்குது? அம்மா நீங்கள் வரீங்களா? ஆமாம். அண்ணே அங்கே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இருக்காரு. சரி, அப்போ அண்ணன் கூட பேசுகிறேன். சரி வாங்க. தண்ணி இப்போ அரை குண்டுக்கு மேலே வச்சு. சரி சரி சரியா இருக்கு வர. ஏமா அந்த போட்டோ எடுக்கிறதுக்காண்டி எத்தனை பேர் லட்சக்கணக்கில் செலவழிச்சுக்கிருக்காங்க. இப்போ அரசியல்வாதியில் வராங்கண்டா சும்மாவா? இப்போ நம்மளாம் போய் என்னைக்கு நம்ம செல்லில் பார்க்குறது? இப்படி எடுத்து பிரபலம் பண்ணி போகிறதாம்மா. இது எடுத்துட்டோம்னா என்றைக்கில்ல இது நம்ம உங்கள் ஆயுசு காலத்துக்கு உங்கள் பேரம்பேத்தி காலத்துக்கு என்றைக்கும் பார்க்கலாம். படிச்சுக்கிட்டா அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லா போகும். அதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகும். பரவாயில்ல, கிராமத்தில் இப்படி பாடி ஆடி பாடி நாங்கள் விவசாயத்தை இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம். அன்னைக்கு அந்த அம்மா பாடிச்சு, ஒரு அம்மா, ஒரு சத்தானம்மா, கண்ணா விட்டிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சத்த ஐட்டா அந்த அம்மா பாடிச்சு. கொலை ஓட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த அங்கான வந்து என்னம்மா இன்னைக்கு சினிமாக்காரங்களாம் பார்க்கணும்னா எப்படி சும்மா பார்க்க முடியுமா? இப்படிதான் சொந்த வாய்ஸில் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா பார்த்தா எத்தனை உண்டு நட்டுருக்கீங்கம்மா? 2 ஒரு உண்டு நட்டுருக்கீங்க. பெரிய உண்டு 3 நட்டீங்களா? சரி சரி. மொத்தம் 9 பேர். ஏமா இல்லை நமக்கு என்ன இப்போ எத்தனை வந்தாலும் ஒரு நாளைக்கு தள்ளி நடப்புறீங்க அவ்வளோதான். இப்போ என்ன பேசியாச்சுன்னு நடாமல் போகிறீங்களா? பேசியாச்சுன்னா ஒரு முன்னப்பு நடத்தான பார்ப்பீங்க. தெரியும் எனக்கு, நான் பார்த்தான் இருப்பேன். 4 நாளைக்கு கூட வந்து நடுக்கே இருப்பீங்க. அந்த நம்பிக்கை சொல்கிறவன்ட்ட சும்மா சொல்கிறேன். நம்பிக்கை மட்டும், இந்த நம்பிக்கை செடி மட்டும் யாரும் வளர்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏமா இன்னைக்கு எத்தனையோ சமையல்காரங்க, எத்தனையோ படத்துக்காரங்க, இந்த கடைக்காரங்க இந்த கடையில் போனால் நல்லாயிருக்கும், எப்போ இவர்கிட்ட வாங்கின கைராசி ஆனாலும் இந்த நம்பிக்கை போய் சொல்ல மாட்டாங்க, 10 ரூபா சேர்த்து வாங்க நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிற காரணம்னா அது நம்பிக்கை தான். சொல்கிறாருல, அவங்ககிட்ட கிட்ட போக வேண்டியது இல்லையா? இல்லாட்டி அவங்க நிற்கணுமையா? நடவு நல்லா இருக்குமியா? நல்லா இருக்குமா? எதை நட்டு அது வந்து பொண்ணாகணும். ஏம்மா அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி எல்லா சமையலுக்கு எல்லாம் குறிப்பு இருந்து செய்கிறாங்க, டேஸ்ட் வர மாட்டேங்குது. அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தாவில் என்ன செய்யும், சட்டியை கழுவி ஊற்றும், வேறு ஒன்றும் செய்யாது. உண்மையை சொல்கிறதுக்கு நான் தான் செய்யும். ஆனால் அந்த குழம்பு நல்லா இருக்கும். என்ன கைப்பக்குவம். இன்றைக்கி 16 வகையை போடுறீங்க, செய்கிறீங்க, ஏதாச்சும் குழம்பு ருசியாக இருக்கா? அந்த காலத்தில் வந்து சும்மா சட்டியை கழுவி போட தோசையை சுட்டாங்கன்னா சைங்கின்னு சவுண்டு இருக்கும், அந்த தோசை மனமாக இருக்கும். உண்மை தானே? அந்த மாவாட்டுறது செய்கிறது அவங்க சந்தோஷமாக அந்த காலத்தில் ஆட்டுவாங்க. இன்றைக்கா இந்த மாவேற போட்டு ஆட்ட சொல்கிறாங்க, தோசை சொல்கிறாங்க, டிவி பார்க்க சொல்ல, செல்லை பார்க்க முடியல. என்னம்மா எனக்கு தெரியாதா எப்படின்டா? நாங்கள் அப்போலாம் வந்து நல்லா திங்க தானே தோசை விடுவாங்க, இப்படிலாம் டெய்லியும் கிடைக்காது. அப்போ எங்கள் அப்பத்தா வந்து என்ன செய்யும், இந்த எங்கள் அப்பச்சி விரதம் தானே சோள தோசை விடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து தோசை கஞ்சி கூட ரொம்ப கஷ்டம்தான்.